டிவைட். டிவைட்ற கமாண்டு வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை மெஷர் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலான்ற 2 ஆப்ஷன் இருக்குது. டிவைடுங்கிறது ஒரு லைனையோ சர்க்கிளையோ ஈக்குவல் பார்ட்ஸாக சமபாகமாக சரிபங்காக போடுறது டிவைடுன்னு சொல்கிறது. மெஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னாக்கா அளக்கிறது தான். அது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸ்க்ரீனில் பாருங்கள். ஒரு லைனு 100 mm ட்ரா பண்ணுறேன். இதை 10 பாகமாக பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் டிவைட்னு சொல்லுது. 10 ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படிங்கிறத டிவைட். இப்போது கால்குலேட்டரில் பாருங்கள். ஹண்ட்ரட் டிவைட் பை 10. 10 ஈக்குவல் பார்ட்ஸை பிரிக்கும் போது 10 mm. அப்போது ஒவ்வொரு 10 mmக்கும் ஒரு பாயிண்ட் வைக்கணும். இது நீங்கள் ஸ்கேல் எடுத்து ஒரு 100 mmக்கு இல்லை 100 சென்டிமீட்டர்ஸ்க்கு 100 mm வச்சுக்கோங்க, சென்டிமீட்டர்ஸ் போடுறது கஷ்டம். 100 mmக்கு ஒரு லைனை போடுங்க. அது 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். என்ன பண்ணுவீங்க? எவ்ரி 10 mmக்கு ஒரு புள்ளி வைப்பீங்க. பென்சிலில் ஒரு டாட் வச்சு ஒரு புள்ளி வைப்பீங்க. ஸோ இந்த புள்ளி வைக்கிறது தான் இங்கே இந்த டிவைன் சொல்லக்கூடியது. லைன் வந்து தனியாக கட் ஆகிறதோ இல்லை தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு மார்க் மட்டும்தான். பாருங்கள், டிஐவி டிவைட் அப்படின்னு கமெண்ட் கொடுக்குறேன். இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே செலக்ட் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன்? ஒரு 10ன்னு கொடுக்குறேன். 10 பாகம்னு சொல்கிறேன். இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு லைன் மட்டும் தான் தெரியுது. இந்த லைனை மூவ் பண்ணி பார்த்தீங்களா புள்ளி புள்ளியாக இருக்கா? இப்போ பென்சிலில் புள்ளி வச்சிங்கன்னா எப்போ இருக்கும்? அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். இப்போது இந்த புள்ளியோட டைப் மாற்றுறதுக்கு பாயிண்ட் ஸ்டைல் அப்படின்னு பார்த்துருக்கோம். DDPTYPE பாயிண்டோட ஸ்டைல். DDP டைப்ன்ற கமெண்ட் கொடுத்தோம்னா இப்போ டிஃபால்ட்டாக என்ன இருக்குது? உங்களுக்கு இந்த டாட் இருக்குது. அதே நான் இன்ட்டு ப்ளஸ்ஸு அது மாதிரி எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்ட்டு கொடுத்து ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்க்ரீனில் ப்ளஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ எனி ஷேப் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இது தனி ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். தனித்தனி என்டிட்டியாக இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போ இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் அவ்வளோதான். ஸோ இந்த லைன் அப்படியே இருக்கும். 10 பாகமாக பிரிஞ்சிருக்கும். 10 பாகத்துக்கு பிரிச்சதுக்குரிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்படி எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பாகமாக ஈக்குவலாக பிரிச்சிருச்சு. இதுலேருந்து நீங்கள் சர்க்கிள் வரையலாம், லைன் வரையலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் கிராஃப் போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். இப்போ எனக்கு வேணும்னா இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகேன் டிவைட் கொடுக்கலாம். நீங்கள் டிஐபி டிவைடு. இப்போ 11 பிரிக்கணும், 12 பிரிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி மெஷர் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி இங்கே டிவைட் கொடுத்துட்டு ஒரு 15ன்னு கொடுக்குறேன். நான் 15 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிஞ்சிருச்சு. அன்டூ பண்ணிடுறேன். ஒன்ஸ் அகேன் டிவைடு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு 25ன்னு கொடுக்குறேன் நான். அப்போது 100 டிவைட் பை 25 எவ்ரி 4 mmக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு இங்கே ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமாண்டு. ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம். இப்போ லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு கட்டாயம் கிடையாது. லைன் அவ்வளோதான், எங்கே வேணால் இருக்கலாம். இது வேறு, இது வேறு. இப்போ டிவைட் பாருங்கள். டிஐபி டிவைடு. லென்த் எனக்கு தெரியாது. லென்த்து தெரியாமல் எனக்கு ஈக்குவலாக ஒரு 4 பாகமாக பிரிக்கணுங்கிறேன். பாருங்கள், இது ஒரு போர்ஷன் 1 2 3 இது 4, மொத்தம் 4 பாகமாக பிரிஞ்சிருச்சு. ஸோ செப்பரேட் பண்ணியிருக்கோம். நம்ம வேணாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சர்க்கிளில் ஒரு ஆர்க்லையும் பண்ணலாம். இப்போ சர்க்கிள் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இது வரைக்கும் இந்த குவாட்ரண்ட் இந்த 4 பாகத்தை மட்டும்தான் நம்ம பார்த்து பாயிண்ட் பிடிச்சிருப்போம். இப்போது எனக்கு பாலிகன்ற கமாண்ட் தெரியல. நம்பர் ஆஃப் சைட்ஸ் 4 5 6 7 8ன்னு 1024 சைட்ஸ் வரைக்கும் வரையும் இல்லையா பாலிகன். அது எனக்கு தெரியலனா இங்கே நம்ம இந்த டிவைட் கமாண்ட் கொடுத்து பண்ணலாம். எப்படி? டிவைடு கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு பென்டகன் வேணும். 5 பக்கம் உள்ள ஒரு பென்டகன், ஒரு பாலிகன் கமாண்ட் கொடுத்து வரைய மாதிரி வேணும். ஃபைன் கொடுக்குறேன் நான். பாருங்கள், இந்த சர்க்கிளை மொத்தம் 360 டிகிரி, 360 டிகிரியை டிவைட் பை 5 போட்டு ஈக்குவலாக அங்கே வந்து மார்க் வந்துருச்சு. நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம்? இதை கிளிக் பண்ணால் போதும்.
ஓகேங்களா? இப்போ அதை இன்னொரு சர்க்கிள் டிஐவி டிவைடு 25 கொடுக்குறேன் நான். 25 பார்ட்ஸாக பிரிஞ்சிருச்சு. நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லை கிராஸில் எதாவது கிளிக் பண்ணாலும் சரி, என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிவைடுன்னு சொல்கிறது. இப்போ இந்த டிவைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த டிவைடில் இன்னொரு ஆப்ஷனு, ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோன்னே எனக்கு பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே. அது என்னென்னா, இப்போ டிவைட் பண்ணோன்னே அங்கே வரக்கூடிய பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்ன்ற ஸ்டைல் வந்து பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக எனக்கு டிவைட் பண்ணி நான் பிளாக்ன்ற கமாண்டு யூஸ் பண்ணியிருப்பேன்ல, இன்சர்ட் பிளாக், அது அப்படியே இங்கே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஜஸ்ட் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறேன் நான். சரிங்களா? இப்போது பிளாக்னு கமாண்ட் கொடுத்துட்டு B1 அப்படின்னு கொடுக்குறேன் நான். பிக் பாயிண்ட் வந்து இதோட சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்றேன். செலக்ட் ஆப்ஜெக்ட்டு செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்க்ரீனில் தேவையில்லை, டெலீட் பண்ணிடுறேன். இது சாதாரண ஒரு பிளாக் கமாண்டு. இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணால் இன்சர்ட் பண்ணலாம் இல்லையா? அதே தான். இப்போ டிவைடு டிஐவின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். இது என்னாச்சு, இப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட் மட்டும் வந்திருக்கு. டிஐவி டிவைடு கிளிக் பண்ணிவிட்டு பிளாக்குக்கு பி கொடுத்துட்டு B1 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன் நான். அலைன் பிளாக் வித் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குறாங்க. எஸ் டிஃபால்ட்டாக இருக்குது. நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸு எத்தனை, 5 பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ 5 பாகத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா இது வந்து உட்காந்துருக்கு, அவ்வளோதான். இப்போது ஹரிசாண்டல் ஸ்ட்ரைட் லைனில் போட்டு பார்த்தோம். இப்போ ஒரு எஸ்பி லைன் கொடுத்து பார்ப்போம். எஸ்பிஎல் கொடுத்தா போதும். ஆர்த் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டிஐவி டிவைடு செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பிளாக் பிஏ, பிளாக் நேம் B1. அடுத்தது அலைன் ஆப்ஜெக்ட் எஸ் கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸு ஒரு 10 கொடுப்போம். ஸோ அந்த ஷேப் எங்கெங்கெல்லாம் போதோ அலைன் எஸ் கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக் ரொட்டேட் ஆச்சு, பார்த்தீங்களா? ஸோ அந்த பாதையிலேயே அது வாட்டுக்கு போகும். எவ்வளோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வேணால் இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த செக்மெண்ட்டை, இந்த பிளாக்கை கொஞ்சம் சின்னது பண்ணுறேன். ஒரு 0.5, இன்னொரு 0.75 சின்னது பண்ணிட்டேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இது இன்னொரு பிளாக் கிரியேட் பண்ணுறேன். பிளாக்குக்கு B2ன்னு கொடுக்குறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டே இருக்கட்டும். செலக்ட் ஆப்ஜெக்ட் இது எல்லாமே ஓகே. B2 மாறல, B2 ஓகே. இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு டிஐவி டிவைடு கிளிக் பண்ணிடுறேன். நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸுக்கு பதிலாக நான் பிளாக் கொடுத்துட்றேன். பிளாக் நேம் B2. அலைன் பண்ணணுமா, எஸ்ஸு. நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஒரு 50 கொடுக்குறேன் நான். ஷார்ட் ஸ்ட்ரெச் வந்துருச்சுங்களா? இப்போ அரே கமாண்டில் ரெக்டாங்குலர் அரே, போலார் அரே பார்த்துருப்பீங்க. அது ஸ்பெசிஃபிக் ஆங்கிளில் ரொட்டேஷன் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாதையில் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து வைக்கணும் அப்படிங்கிறது இங்கே யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இதுவே அன்டூ பண்ணிவிட்டு டிஐவி டிவைடு செலக்ட் ஆப்ஜெக்ட்டு பிளாக்கு B2 அலைன் பண்ணுமா கேட்குது. நான் நோ கொடுத்துட்றேன். அதே நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வந்து ஒரு 15 கொடுக்குறேன் நான். என்னது பார்த்தீங்களா? அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ரொட்டேஷன் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இவ்வளோ தான் டிவைடுங்கிறது.